ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்பலக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்கலாம். ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை. முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீடான மகர ராசியில சந்திரன் இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 8க்குடையவர், 8ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அதாவது நம்ம சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து அவர் 8ஆம் பாவ அதிபதி. அப்ப 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாரு அப்படின்னா அது 7ஆம் இடத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு. கஸ்டமர்கள், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இதில் ஹெல்த் இஷ்யூவோ அல்லது பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மதியம் 1:39 திருவோண நட்சத்திரம். அப்பவும் 12ல் தான் சந்திரன் இருக்காரு. அதனால் பிரயாணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அதிகமான ஒரு அலைச்சல் உள்ள தொழில். இப்போ நைட்டு தூக்கம் கெட்டு தொழில் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள். கடன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நெருக்கடிகள், செலவுகள், தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள், இது மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால பார்த்துக்கணும். ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். இந்த திருவோண நட்சத்திரம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி மதியம் 3:13 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்திலையும், செவ்வாய் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதாவது 2ல் செவ்வாய், 7ல் கேது. இப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் ஆதாயம்தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுலையோ அல்லது பெற்றவர்கள் கூட பிறந்தவர்களோட உறவுலையோ இதிலெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளில் பிரச்சனையை கொடுக்கும். செவ்வாயும் சனியும் வாக்குஸ்தானத்தில் இருக்காங்க. அது இல்லாமல் கேதுனுடைய தொடர்பில் வேற செவ்வாய் இருக்காரு. அதே மாதிரி அனைத்து விதமான உறவுகள்லையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:03 வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திலேயே இருக்கு. ராகுவாகவே செயல்படக்கூடியது. ராகுவும் ராகுனுடைய சதயத்திலேயே இருக்கு. இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை பலன். இனம் புரியாத ஒரு பயம், தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். படபடப்பு, பரபரப்பு இருக்கும். அதே நேரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரம் புதனாக இருக்கிறதுனால ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் பிறக்கும். ஏதோ ஒன்று நம்ம சாதிச்சாகணும், நினைச்சதை முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு வேகமும் ஒரு விவேகமும் இன்னைக்கு பிறக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:05 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால தனிப்பட்ட திறமைகளுக்காக கிடைக்கக்கூடிய பாராட்டு பத்திரங்கள், வெகுமானங்கள், பரிசளிப்புகள், அன்பளிப்புகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திறமைக்கு மதிப்பு, திறமையில ஆதாயம். அதனால் யாரெல்லாம் மூளை உழைப்பு சார்ந்து நம்ம பணி புரிந்து நம்ம அதில் நம்ம ஒரு ஃபீஸோ அல்லது அதுக்குண்டான ஒரு வெகுமதியோ பெறக்கூடிய ஒரு ஆவரணமாக கூட பெறலாம். நல்ல அமைப்பு. குழந்தைகளுக்கு இன்னைக்கு பலம் தரக்கூடிய நல்ல நாள், சிறப்பாக இருக்கும். அதனால் நம்முடைய மூளையை, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணமாக்கும் நாளாக இதை கொள்ளலாம். ஏப்ரல் 15 புதன்கிழமை மதியம் 3:22 வரைக்கும் இந்த பூரட்டாதி தான். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. சனியினுடைய நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன், 2ஆம் வீட்டில் சனி. 2 பேருமே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் சனி இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா நமக்கு சனியாகவே வேலை செய்யும்போது நம்முடைய சுயபலத்தை பெருக்குகிறார். அதனால் பேச்சினால நமக்கு ஒரு மதிப்பு கூடுதல் கிடைக்கும். மற்றும் நம்முடைய பணம், கையிருப்பு பணம் அப்படிங்கிறத எந்த வகையில் டீல் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனை மேலோங்கி நிற்கும். ஏப்ரல் 16 வியாழக்கிழமை மதியம் 1:58 உத்திரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் கிரகம்
சனியினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரம் மற்றும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. செவ்வாய் சனி புதன் 3 பேரும் சனி நட்சத்திரத்தில் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கும் நமக்கு பேச்சினால பலன் இருக்குது. அதே மாதிரி வேலை சிறப்பாக இருக்குது. உழைப்பு, தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலையும் நல்ல பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இந்த புதன் கிரகம் ரேவதியினுடைய அதிபதியாக அவர் கேதுவை போல பலன் தருவது அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு வகையில் இந்த கிரிமினல் லாயர்ஸு அல்லது பேச்சினால் நம்ம எந்த வகையில் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அது வேலை செய்யும். ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல கேது. கேது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், சூரியனுடைய அந்தரத்தில் போகுது. இந்த 3-7 அப்படின்ற பாவத்தொடர்புகள் இன்றைக்கு திருமண காரியங்கள் மற்றும் புதிய ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளுக்கு முன்னெடுக்கிறது, இதுக்கெல்லாம் சாதாரணமாக நமக்கு நல்லது பண்ணும். அது இல்லாமல் பிரயாணங்கள் ஒருத்தரை பார்க்குறதுக்கு புறப்பட்டு போகிறது, இது மாதிரியான மனம் சார்ந்த நெகிழ்வுகளாக நடக்கும். ஏப்ரல் 18 சனிக்கிழமை காலை 9:42 முதல் பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல மேசராசியில் இருக்கார். செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. இன்றைக்கும் ஆவணங்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம், தகவல் தொடர்பு, கமிஷன் வகையில் அல்லது செய்தி விளம்பரத்துறையில் கிடைக்கக்கூடிய பணம், இது மாதிரியான ஒரு வெகுமதிகள் நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க, அதுக்கு ஒரு ராயல்ட்டி தொகை வருது, இது மாதிரியெல்லாம். அதே மாதிரி நம்ம ஃபோனு, கருவிகள், லேப்டாப்பு, ப்ராஜெக்டு இதெல்லாம் காசாக்குறது, அது மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இன்றைக்கி நடக்கும். ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:09 முதல் கிருத்திகை நட்சத்திரம். 1 பாதம் மேசராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்குது. 4ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது சூரியன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் புது நபர்கள் சந்திப்பு, புது திட்டங்களில் இன்வால்வ் ஆகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக நடைபெறும். தைரியமாக செயல்பட்டு அந்த தைரியத்தையே மூலதனமாக வைத்து அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறது, கஸ்டமரை திருப்திப்படுத்துறது, அதனால் நமக்கு ஆதாயம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் 6ஆம் அதிபதியாக மிக பலமாக செயல்படக்கூடிய நாள். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம், நீர்வளம் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் தாயார் சம்பந்தப்பட்டது, உணவு, உடை, மருந்து, வாகனம், இது சம்பந்தப்பட்ட வகையிலையும் இந்த சந்திரன் நல்ல மேன்மையான பலன்களை கொடுப்பார். அனைத்து விதமான ஒரு வேலை வாய்ப்பிலையும் கூட நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை இல்லைன்ற பிரச்சனை வராது. அதாவது வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.